மேகநாதா, வாளுக்கு வேலி புறப்பட தேவையான ஏற்பாடுகளை செய்து விட்டாயா? அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறதம்மா. கௌதாரி அம்மா, அவனுக்கு வழியில் தேவைப்படும் உணவு வகைகளையும் தண்ணீரையும் எடுத்து வைத்து விட்டாயா? அம்மா, இந்த கௌதாரி கிட்ட நீங்க இப்படி எல்லாம் கேட்கலாமா? பெரிய அம்பலக்காரர் எப்ப வெளில போனாலும் அவருக்கு தேவையான பொருள்ல நான் தானே எடுத்து வைக்கிறேன். அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு இத்தனை வருஷமா இந்த வீட்டுல சமைக்கிற எனக்கு தெரியாதாமா? என்னடி கௌதாரி, இப்போது நான் உன்னிடம் என்ன கேட்டுவிட்டேன்? உணவு வகைகளை எடுத்து வைத்து விட்டாயா என்று ஒரு வார்த்தை தானே கேட்டேன். ஆமாம் இல்லை என்று ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிவிட வேண்டியதுதானே? அது எப்படிமா? அவர் என்ன இங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் வேலைக்காரங்க மாதிரியா நடத்துறாரு? தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா தானே பாத்துக்கிறாரு. அதனால உங்களை விட ஐயாவை கண்ணுக்கு அர்த்தமா கவனிச்சுப்போம். இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையில் இருந்தால் மட்டும் போதாது, செயலிலும் இருக்க வேண்டும். அம்பலத்திற்கு வழியில் தேவையான உணவுப் பொருட்களை எடுத்து வைத்து விட்டாய். புறப்படுவதற்கு முன்பு உண்ண வேண்டியதை தயார் செய்து விட்டாயா? அது அது காடை தயார் செஞ்சிட்டு இருக்கான். இல்லை மேகநாதா, அதற்கு அவசியம் இல்லை. வாளுக்கு வேலி காலையிலேயே புறப்பட வேண்டும் என்று சொன்னதால் சிற்றுண்டியாக சில பருப்பு வகைகளையும் பழங்களையும் கொடுத்து விட்டேன். காடையை எதிர்பார்த்தால் நேரமாகிவிடும் அல்லவா? வாளுக்கு வேலியும் பசி தாங்க மாட்டார். பார்த்தாயா, இதுதான் தாய் உள்ளம். என்னதான் வேலையாட்கள் பொறுப்போடு பல காரியங்களை செய்தாலும் மகனுக்கு தாய் அன்போடு செய்வதற்கு எதுவும் ஈடாகாது. சரி, நீ காலை உணவு சாப்பிட்டு விட்டாயா? எப்படி? காடைதான் சமைத்துக் கொண்டிருக்கிறானே. நாங்களும் நேத்து சாப்பாடு எடுத்து வச்சிட்டோம்ல, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நானும் காடையும் வேலையை ஆரம்பிச்சோம். நாங்களும் பசி தாங்க மாட்டோம். சரி சரி, நீ போய் உன் வேலையை பார். அம்மா, என்ன இதெல்லாம்? அண்ணன் மறுபடியும் வேற ஏதாவது ஊருக்கு செல்கிறாரா? ஆமாம் கல்யாணி, விருப்பாச்சி ஜல்லிப்பட்டி பாளையக்காரர் கோபால நாயக்கரை பார்க்க போகிறேன் என்று சொன்னான். என்னம்மா இது? அண்ணன் சிறிது காலமாக வீட்டிலேயே தங்குவதில்லை. அவ்வப்போது எங்காவது புறப்பட்டு விடுகிறாரே. என்னம்மா செய்வது? அவன் வாழ்க்கையே போராட்டமாகிவிட்டது. அதனால் பலரை சந்திக்க வேண்டியிருக்கிறது. உண்மைதான் அம்மா. விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் அவருக்கு பொறுப்புகள் அதிகமாகிவிட்டது. இதனால் அவனுக்கு மன உளைச்சலும் அதிகமாகிவிட்டது. அதனால்தான் அண்ணன் இப்படி அடிக்கடி கோபப்படுகிறாரோ? கல்யாணி, நான் எப்போது உன் மீது கோபப்பட்டேன்? என் நினைவு தெரிந்த நாளிலிருந்து என் தங்கையை கோபித்துக் கொண்டதாக எனக்கு நினைவில்லையே. நானும் அதை நன்றாக உணர்ந்திருக்கிறேன். நீங்கள் என்னிடம் ஒருபோதும் ஒரு வார்த்தை கூட கடுமையாக பேசியதில்லை. நான் என்னை பற்றி குறிப்பிடவில்லை. வேறு யாரை சொல்கிறாய்? மிக முக்கியமான ஒருவரிடம் கோபப்பட்டு அவரை அடிக்கும் அளவிற்கு சென்றிருக்கிறீர்களே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த சுந்தரியிடம் நீங்கள் நடந்து கொண்டது வியப்பாகவும் இருக்கிறது அண்ணா. என்ன இருந்தாலும் நீங்கள் சுந்தரியை அடிக்கும் அளவிற்கு போயிருக்க கூடாது. உங்கள் தகுதிக்கும் பெருமைக்கும் அது எவ்வளவு பெரிய இழுக்கு தெரியுமா? அண்ணா, சுந்தரி ஒரு கலையரசி. நாட்டிய கலையில் தேர்ச்சி பெற்றவள். தனது நடனம் நடக்கும் போது அங்கு வந்த ஒருவரால் தடை ஏற்பட்டது என்றால் அவள் மனம் குமுறத்தானே செய்யும். அதனால் கோபம் கொண்டு ஓரிரு வார்த்தைகள் பேசினால் அதற்காக இப்படி நடந்து கொள்ளலாமா? ஒரு பெண்ணை கை நீட்டி அடிப்பது ஆணுக்கு கௌரவம் இல்லை என்று நீங்கள் தானே அடிக்கடி சொல்வீர்கள். உண்மைதான் கல்யாணி. ஆனால் நான் அதை புரிந்து கொண்டு சுந்தரியிடம் மிகவும் பொறுமையாகத்தான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் சுந்தரி அதை புரிந்து கொள்ளாமல் நான் ஏதோ திட்டமிட்டு அவள் நடனத்தை கெடுக்க வந்தது போல் பேசி என்னை அவமதித்தாள். என்னை அவமதித்ததை கூட நான் பொறுத்துக் கொண்டேன். ஆனால் என் வாளை தரக்குறைவாக பேசியது என்னை கட்டுப்பாடு இழக்கச் செய்தது. அம்பலக்காரர் இடுப்பில் இருக்கும் வாள் ஆட்சி செய்பவரின் கையில் இருக்கும் செங்கோலுக்கு சமமானது. இதை குறைத்து மதிப்பிட்டு பேசினால் எந்த அம்பலக்காரருக்கு தான் கோபம் வராது? இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே திருக்கோட்டியூருக்கு போய் அந்த சுந்தரிக்கு சரியான பாடம் கற்பிக்க புறப்பட்டேன். பெரியம்பலம் தான் என்னை தடுத்து விட்டார். அந்நேரத்தில் நீங்கள் அங்கு போயிருக்கவே கூடாதண்ணா. அதனால் தானே அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது. வார்த்தைகள் முற்றி போய் பெரும் சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டது. நல்ல வேளை இந்த தகராறு அங்கிருந்த 4-5 பேருக்கு தெரிந்ததோடு முடிந்துவிட்டது. ஒருவேளை ஊராருக்கு தெரிந்திருந்தால் உங்களைத்தானே குறை சொல்வார்கள். ஆம் கல்யாணி, நீ சொல்வதும் சரிதான். கலையின் மீது கொண்ட பற்றினால் சுந்தரி சற்று நிலை குலைந்து ஏதேதோ பேசிவிட்டாள். நானும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேதோ பேசிவிட்டேன். தம்பி ஆதப்பனின் தணல் உள்ளத்திற்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்றி அணைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நானே நேற்றைய தினம் நெருப்பின் ஜுவாலையாக எப்படித்தான் மாறினேன் என்று எனக்கே தெரியவில்லை. பெரியம்பலம், ஏதோ நடந்துவிட்டது. இப்போது எதற்கு அதை பற்றி பேசி சங்கடப்பட வேண்டும்? கல்யாணி, அண்ணன் ஏற்கனவே பல பிரச்சனைகளில் அகப்பட்டிருக்கிறார்.
இந்த நேரத்தில் இதையெல்லாம் பெரிதாக்கி பேச வேண்டாம். எல்லாம் என்னால் வந்தது. எனக்கு எதற்கு இப்போது நடனம்? ஏன் இங்கே நடன பயிற்சி? எதுவுமே வேண்டாம் அண்ணா. தென்பாண்டி சீமையிலே நம்மை சுற்றி போர் புரட்சி என இந்த பயங்கரமான சூழ்நிலையில் பரதநாட்டிய பயிற்சி என்ன வேண்டி கிடக்கிறது? கல்யாணி, தென்பாண்டி மண்டலம் தீக்காடாக மாறி வருவதை அறியாதவன் அல்ல நான். அதற்கான தடுப்பு ஏற்பாடுகளை எவ்வளவு தந்திரமாக செய்ய முடியுமோ அப்படி செய்துதான் வருகிறேன். மேகநாதன் சொல்வது போல் எனக்கு எத்தனையோ சங்கடங்கள், சிக்கல்கள். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். அவைகளுக்கு இடையில் எனக்கிருக்கும் ஒரே ஆறுதல் நீதானம்மா. நீ நடனக்கலையில் தேர்ச்சி பெற வேண்டும். அனைவரும் உன்னை பாராட்ட வேண்டும். அதன் பிறகு உன்னை ஒரு நல்ல இடமாக பார்த்து மனம் செய்து கொடுத்து விட்டால் பிறகு நிம்மதியாக எதையும் சந்திக்க தயாராகி விடுவேன். ஏனண்ணா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? உங்கள் விருப்பம் எதுவானாலும் அதை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன். அது சரி, சுந்தரி வீட்டில் நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? சின்ன அண்ணன் சொன்னார். அதையெல்லாம் இங்கு வந்து சொல்ல வேண்டாம் என்று அவனிடம் சொல்லி இருந்தேனே, அதையும் மீறி உன்னிடம் வந்து சொல்லிவிட்டானா? அது எப்படி அப்பா சொல்லாமல் இருப்பான்? இவள் தான் அவனை எங்கே போனீர்கள், என்ன நடந்தது என்று துளைத்து எடுத்து விட்டாளே. அதுவும் சரிதான். நானே சில நேரங்களில் சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருந்தும் கல்யாணி மடக்கி மடக்கி கேட்கும் கேள்விகளில் தடுமாறி போய் எல்லாவற்றையும் உளறி விடுவேன். கல்யாணி, நான் இப்பொழுது நாட்டிற்கு செய்ய வேண்டிய பணியை ஏற்று விருப்பாச்சி ஜல்லிப்பட்டி பாளையக்காரர் கோபால நாயக்கரை சந்திக்கப் போகிறேன். அங்கிருந்து வந்தவுடன் வீட்டிற்கு செய்ய வேண்டிய பணியை ஏற்று திருக்கோட்டியூர் சுந்தரி வீட்டிற்கு சென்று அவளை சந்திக்கிறேன். திருமண வீட்டில் நடந்த நிகழ்ச்சிக்காக நானே அவளிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன? தாங்கள் சென்று மன்னிப்பு கேட்பதா? ஒரு அம்பலக்காரருக்குரிய மரியாதை இல்லாமல் வீட்டுக்கு வந்தவரை அவமதித்து பேசியது அவள். நீங்கள் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும்? மேகநாதா, தவறு என் மீதும் இருக்கிறது. மண்டபத்தில் என்னை பார்த்ததும் கூட்டம் கூடியதும் அனைவரும் அமைதியாக இருங்கள், நாட்டியம் முடியட்டும், பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அனைவரும் அமைதியாக இருந்திருப்பார்கள். அதற்கான மன்னிப்பை நான் கேட்கத்தான் வேண்டும், என் தங்கை கல்யாணிக்காக. அண்ணா, நீங்கள் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னீர்களே, அது எனக்கு வருத்தமாக இருந்தாலும் ஒரு புறம் பெருமையாக இருக்கிறது. உங்களைப் போல் உயர்ந்த நிலையில் இருப்பவர், பாகனேரி அம்பலக்காரர் என்று நாடே கைகோப்பி வணங்கும் ஒருவர் தான் செய்தது தவறுதான் என்று உணர்ந்ததும் மன்னிப்பு கேட்க தயாராகி விட்டீர்களே, இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அண்ணா. கல்யாணி, உன் அண்ணன் இந்த அளவிற்கு தன்னை தாழ்த்திக் கொள்ள தயாராக இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் நீதானம்மா. தன் தங்கை நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அவனுக்கு இருக்கும் விருப்பத்தினால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறான். இது நடனத்தின் மீது உள்ள விருப்பமில்லை, என் தங்கையின் திருமணத்தின் மீது உள்ள அக்கறை. பட்டணத்து மாப்பிள்ளைக்கு நீ மனைவியாக வேண்டுமென்றால் நீ சிறந்த ஒரு ஆடலரசியாக வேண்டியது மிகவும் அவசியம். சுற்றியுள்ள அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் பாராட்டும்படி உன் திருமணத்தை நடத்த வேண்டும். அதுதான் என் ஆசை. பட்டணத்து மாப்பிள்ளையாக இருந்தாலும் பட்டமங்கலத்து மாப்பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு பிடித்த ஒருவரைத்தானே மணமகனாக தேர்ந்தெடுப்பீர்கள். என்ன சொன்னாய்? பட்டமங்கலமா? அது ஒரு பேச்சுக்காக சொன்னேன் அண்ணா. எந்த ஊராக இருந்தாலும் எனக்கு பிடித்த ஒருவரைத்தானே எனக்கு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுப்பீர்கள். இல்லை கல்யாணி, பேச்சிற்கு கூட பட்டமங்கலம் என்று சொல்லாதே. உன் திருமணத்தை பொறுத்தவரை உன் விருப்பத்தை விட உன் எதிர்கால வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம். அதற்காக இந்த அண்ணன் எதை வேண்டுமானாலும் செய்வான். நான் புறப்படுகிறேன் அம்மா. பஞ்சவரணம், பயந்து விட்டாயா? இப்படி பின்னால் வந்து நின்று திடீரென்று அழைத்தால் யார்தான் பயப்படாமல் இருப்பார்கள்? சற்று தூரத்தில் இருந்து ரசித்துக் கொண்டிருந்த நான் அருகில் வந்து ரசிக்கத் தொடங்கியதும் என்னையும் அறியாமல் அழைத்து விட்டேன். என்ன ரசித்தீர்களா? ஆமாம், அழகை. என்ன சொல்கிறீர்கள்? இந்த வீட்டின் அழகை சொன்னேன்.
சரியாக பராமரிக்கப்படாத பழைய வீடாக இருந்தாலும் இதன் அழகு கண்களை கவருகிறது. எங்கள் பர்மாவிலும் இது போன்ற பழைய வீடுகள் இருக்கின்றன. இருந்தாலும் தமிழகத்தின் அழகே தனிதான். நில் பஞ்சவரணம். விருந்தில் உணவு வகைகள் மிகவும் சுவையாக இருந்தது. இது போன்ற விருந்தை நான் எங்குமே சாப்பிட்டதில்லை. ஆமாம், விருந்துக்கான உணவு வகைகளை எல்லாம் நீதானே சமைத்தாய்? நான் சில வகைகளை சமைத்தேன், அம்மா சில வகைகளை சமைத்தார்கள். தெரிந்ததே. அனைத்து வகை உணவுகளும் அற்புதமாக இருந்தது என்றாலும் ஒரு சில வகை உணவுகள் அதி அற்புதமாக இருந்தது. நிச்சயம் அது உன் கைவண்ணமாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை முதலாக பார்த்தபோதே கவனித்தேன் பஞ்சவர்ணம். உன் முகத்தில் ஒரு ராஜ கலை தெரிகிறது. எங்கள் பர்மாவில் ஒரு ராணி இருக்கிறார். அவர் பார்ப்பதற்கு அப்படியே அச்சசலாக உன்னை போலவே இருப்பார். இப்பொழுது என்ன சொல்ல வருகிறீர்கள்? நீ ராணியைப் போல் வாழ வேண்டியவள் என்று சொல்ல வந்தேன். உன் தந்தையார் சொன்னார், அனைத்தையும் இழந்துவிட்டு உன் அத்தையின் தயவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. என் தந்தையார் பர்மாவிற்கு வந்த பின் அவரது வணிகத்தை பெருக்கி பெரிய ஆளாக உருவாகிவிட்டார். அதாவது இங்கு ஜமீன்தாராக இருந்தவர் அங்கு அம்பலக்காரர்களுக்கும் மேல் உயர்ந்த நிலையில் உள்ள பாளையக்காரர் அந்தஸ்துக்கு உயர்ந்து விட்டார். ஆனால் எனக்கு என் தந்தையார் பிறந்து வளர்ந்த ஊரையும் அவரது உறவினர்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அதனால்தான் தமிழகத்திற்கு வந்தேன். வந்த இடத்தில் உன் தந்தையாருடைய நட்பும் கிடைத்தது. எனக்கும் அவரை மிகவும் பிடித்து விட்டது. உன்னையும் தான். நீ ராணி போல் வாழ வேண்டியவள். இப்போது கூட நான் நினைத்தால் உன்னை ராணியாக்க முடியும். எப்படி? பொருள் வசதியை பொறுத்தவரை பர்மாவில் நானும் ஒரு ராஜாவைப் போலத்தான். என்னுடன் நீ உறவு ஏற்படுத்திக் கொண்டால் நீ ராணியாகி விடுவாய். ஒன்று நாம் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், அல்லது உயர்ந்த நிலையில் இருப்பவர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நான் உன்னை ராணியாக்குகிறேன். என்ன சொல்கிறாய்? என்ன பொருளை காட்டி மயக்க பார்க்கிறாயா? வசதியை காட்டி வளைக்க பார்க்கிறாயா? பணமும் பொருளும் இருந்தால் நீ ராஜாவா? நான் உனக்கு ராணியாக வேண்டுமா? என் முறை மாமன் வல்லத்தரையன் யார் என்று உனக்கு தெரியுமா? இந்த பட்ட மங்கலத்துக்கே அம்பலக்காரர். நீ பர்மாவிற்கு உயிருடன் திரும்ப மாட்டாய். இந்த பட்ட மங்கலத்திலேயே உனக்கு பாடை கட்டி விடுவார்கள். என்ன, என் மாமாவிடம் சொல்லட்டுமா? பஞ்சவர்ணம், நான் சொன்னதை நீ தவறாக புரிந்து கொண்டாய். நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் ராஜா நீ ராணி என்று அர்த்தமல்ல. வேறு என்ன அர்த்தம்? நான் தமிழகத்திற்கு வந்ததே வியாபாரம் செய்வதற்காகத்தான். வந்த இடத்தில் எனக்கும் உன் தந்தைக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டு விட்டது. அதனால் எனது வணிகத்தில் அவரையும் என்னோடு இணைத்துக் கொண்டேன். அந்த வணிகத்தின் மூலம் உன் தந்தை பழைய நிலைக்கு வந்து அம்பலக்காரரை விட மேலான நிலையை அடைந்து ராஜாவாக போகிறார். அதன் பிறகு உன்னுடைய நிலை என்ன? உன் தந்தை ராஜா என்றால் நீ யார்? இளவரசி, அதாவது வருங்கால ராணி. அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நான் உன்னை ராணியாக்குகிறேன் என்று சொன்னேன். அதைத் தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. நீ வேண்டுமானால் பார், உன் தந்தையை எந்த நிலைக்கு கொண்டு போகிறேன் என்று. நடு வீதிக்கு வராமல் இருந்தால் சரி. ஏன் அறிவழகா இப்படி சொல்கிறாய்? ஒருவன் கையில் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டானாம். இறுதியில் கையில் இருந்ததும் போய் பறப்பதும் போய்விட்டது என்பார்கள். அந்த நிலை என் அப்பாவிற்கு வராமல் இருந்தால் சரி. அவருக்கேன் அந்த நிலை வரப்போகிறது? வரக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன். அறிவழகா, நான் யார் தெரியுமா? என் சொத்து மதிப்பு எவ்வளவு என்றாவது உனக்கு தெரியுமா? தெரியுமா தெரியுமா என்று கேட்டால் தெரியும் என்று சொல்வதற்கு நீங்கள் என்ன வீரபாண்டிய கட்டபொம்மனா, அல்லது டிப்பு சுல்தானா, அல்லது தீரன் சின்னமலையா? குறைந்தபட்சம் சகலகலா வித்தகன் இந்த அறிவழகனா? என்னை பற்றி பர்மாவில் போய் கேட்டுப்பார். இதற்கெல்லாம் நான் பர்மாவிற்கு போக முடியாது. நீ யார் என்பதை இங்கேயே சொல்லிவிடு. நான் பிறகு சொல்கிறேன். பதில் சொல்ல முடியாத மாணவன் வகுப்புறை விட்டு ஓடியது போல் ஓடுகிறான். என்ன பஞ்சவர்ணம், இந்த பர்மாக்காரனின் போக்கு சரியே இல்லையே. ஒரு தினசாக இருக்கிறானே. ஆமாம், உலகத்திலேயே மிகச்சிறந்த கோமாளி நீதான் என்று நினைத்தேன். ஆனால் இந்த பர்மாக்காரன் உன்னை விட உயர்ந்த கோமாளியாக இருக்கிறான். பஞ்சவர்ணம், நான் கோமாளிதான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த பர்மாக்காரன்
கோமாளி மட்டுமல்ல, விஷம். எச்சரிக்கை. உண்மைதான். இவன் யார் என்பதை அப்பாவிற்கு புரிய வைக்க வேண்டும். இவனிடமிருந்து நாம் விலகியே இருக்க வேண்டும். அவனுடைய பேச்சு, நடவடிக்கை எதுவுமே எனக்கு பிடிக்கவில்லை. ஏன்? உன்னிடம் ஏதாவது தவறாக பேசினானா? சொல் இப்பொழுதே. எடுத்து விடுகிறேன் இந்த அறிவழகனின் அறிவாளை. வாளை எடுத்து அவனது மாறுகை வாங்கி விடுகிறேன். உன்னால் எதுவும் முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். நீ சரியாக இருந்தால் இவனெல்லாம் எதற்கு வீட்டிற்குள் வரப்போகிறான்? முதலில் அப்பாவிடம் சொல்லி இந்த உலகநாதனை இனி வீட்டிற்குள்ளேயே சேர்க்க கூடாது. ஆமாம், சொன்ன உடனே அப்பா அப்படியே கேட்டு விடுவார். உள்ளே அவனை வரவழைக்க கூடாது என்று சொன்னால் என்னைத்தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுவார். அவனது உறவு நமக்கு வேண்டாம் என்று சொன்னால் எனது உறவுதான் வேண்டாம் என்று சொல்லுவார். சரி, எங்கு போய் எப்படி சொன்னால் இந்த உலகநாதனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் அங்கேயே சென்று சொல்கிறேன். என்ன இது அங்கு இங்கு என்று சொல்கிறாளே, எங்கு சென்று சொல்வாள்? எது எப்படியோ இருக்கும் பிரச்சனை போதாதென்று இப்பொழுது பர்மாவிலிருந்து ஒரு புது பிரச்சனை ஒன்று வந்திருக்கிறது. என்ன சிறுகுடி அம்பலத்தாரே, சிறிது காலமாக நமது அம்பலக்காரர்கள் நடுவே ஒரு பிரச்சனை சிறு பொறியாக உருவாகி கொண்டிருப்பது போல் தெரிகிறதே. உண்மைதான். அந்த சிறு நெருப்பு பொறி என் மீதும் வந்து விழுந்தது. ஆனால் அது என் மீது பட்ட மறுகணமே அந்த நெருப்பை அணைத்து விட்டேன். அது உங்கள் உயர்ந்த பண்புக்கு அடையாளம். ஆனால் எல்லோரும் அப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாதே. உண்மைதான். சிறு பொறிதானே என்று பற்ற ஆரம்பித்தால் பெரும் தீப்பிழம்பாகி நம் மனதை எரிக்கத் தொடங்கிவிடும். ஏனோ நம் அம்பலக்காரர்களில் சிலர் அதை உணரவில்லை. என்ன செய்தி? உங்களுக்கு மட்டுமே புரியும்படி நீங்கள் இருவரும் ஏதோ பூடகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அது எனக்கு தெரியக்கூடாத ரகசியமா? என்ன வடபோகி அம்பலத்தார் இப்படி கேட்கிறார்? இன்னும் இவரிடம் இது பற்றி பேச யாரும் அணுகவில்லை போல் தெரிகிறதே. அப்படித்தான் இருக்க வேண்டும். வடபோகியாரே, இதில் மறைபொருள் ஒன்றுமில்லை. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்றுதான் நினைத்தேன். அதனால்தான் நானும் மேல நாட்டாரும் அப்படி பேசிக் கொண்டிருந்தோம். எங்களிடம் சொல்லலாம் என்றால் அது என்ன விஷயம் என்று சொல்லுங்கள். சில ஊர்கள் சேர்ந்தது அம்பலக்காரர்களுக்குரிய நாடு, சில நாடுகள் சேர்ந்தது கோட்டம் அல்லவா? ஆமாம், அதே போல் சில கோட்டங்கள் சேர்ந்ததுதான் மண்டலம். அப்படித்தான் சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம் என்றெல்லாம் சொல்கிறோம். அப்படி மண்டலத்தை ஆட்சி புரிபவன் அரசனாகிறான். கோட்டங்களுக்கு அடுத்த நிலைதானே மண்டலம். அதனால் அம்பலக்காரர்களில் சில பேர் முதலில் கோட்டங்களுக்கு அதிபதியாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நமது நாடு இப்போது ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறது. வெள்ளையன் நாட்டை கூறுபோட நினைக்கிறான். நமக்கென உள்ளதே மிஞ்சுமா என்ற நிலை ஏற்பட்டு அதை காப்பாற்றிக் கொள்ளவே போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சில அம்பலக்காரர்கள் மனதில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருப்பது மிகவும் வருந்தத்தக்கது. முதலில் இவர்களை மாற்றினால்தான் நாம் வெள்ளையனை எதிர்க்க முடியும். சிறுகுடியாரே, பாகனேரியார் வந்து கொண்டிருக்கிறார்.